500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரக்கூடிய பிளிந்த் பீமினுடைய ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ வரும், அதுக்கு பார்பனி ஷெட்யூல் எப்படி பண்ணுறது, இன்னும் பல டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிவிடுங்க. நான் சாபிமான் ஜமால் முகமது. இது சிவில் கியூவர்ஸ், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். 500 ஸ்கொயர் ஃபீட் பிளிந்தினுடைய பிளிந்த் பீமினுடைய பார்பண்டிங் ஷெட்யூலை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த கேல்குலேஷனை இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக் ரெக்குவயர்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது நம்ம எதில் இருந்து எடுக்கணும்னா ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸில் இருந்தால் நம்ம அதை தெரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம 500 ஸ்கொயர் ஃபீட் பிளிந்த் ஏரியா இருக்கிறதுனால நாம் அதுக்கான ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளிந்த் பீமினோட சைஸ் 230 x 300 mm எடுக்க போகிறோம். அதே மாதிரி அதனுடைய மெயின் பாரை பொறுத்தது வரைக்கும் 12 mm டயாவில் ஒரு 6 நம்பர் எடுக்க போகிறோம். அதாவது டாப்பில் 3 நம்பரும் பாட்டத்தில் ஒரு 3 நம்பர் எடுக்கணும். ஸ்டிரப்ஸை பொறுத்தது வரைக்கும் 8 mm டயா அட் 180 mm சென்டர் டு சென்டர் எடுத்துக்கிடலாம். பிளிந்த் பீமினுடைய கவரை பொறுத்தது வரைக்கும் 25 mm நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு நாம் அந்த கட்டிங் லெங்க்த்தை கண்டுபிடிக்கணும். கட்டிங் லெங்க்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸ் நமக்கு நிச்சயமாக தேவை. ஏன்னா அந்த ட்ராயிங்ஸை நம்ம எடுத்தால் தான் அந்த கிரிட் ரெஃபரன்ஸை வச்சு நம்ம ஒவ்வொரு பீமுக்கும் எவ்வளோ குவான்டிட்டி வரும்னு சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஒரு ரெஃபரன்ஸ் ட்ராயிங். இதில் பார்த்தீங்கன்னா கிரிட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குது. இப்போ ஏபிசி 1 2 3ன்னு கொடுத்துருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் அவங்களுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரிட் ரெஃபரன்ஸ்னு சொல்லக்கூடியதை கொடுப்பாங்க. அதை நம்ம ஐடென்டிஃபிகேஷனாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிரிட் ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ABCDEF அப்புறம் 1 2 3ன்னு கொடுத்துருக்குறோம். பேசிக் லெவல் பார்பனி ஷெட்யூலை சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ண நம்ம கற்றுக்கொண்டோன்னா அதன் பிறகு வரக்கூடிய எவ்வளோ பெரிய சைட்டாக இருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய பார்பனி ஷெட்யூலை பக்காவாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லக்கூடியதனுடைய ஆரம்பமே ஸ்மால் சைஸ் பார்பனி ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால சின்ன சைஸில் இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கவனமாட்டு நம்ம மெனக்கட்டு பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த வேலை இன்னும் நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அவுட்புட்னு சொல்லக்கூடியதை நமக்கு தர ஆரம்பிக்கும். இப்போ அதுக்காக தான் நம்ம ஒரு 500 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா இருக்கக்கூடிய இடத்துல செய்யக்கூடிய அந்த ஒர்க்கினுடைய ஸ்டீல் கால்குலேஷனை நம்ம ஸ்டீல் சீரீஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தான் இதில் பிளிந்த் பீமை பற்றி இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அந்த பார்பனி ஷெட்யூல் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே அந்த டிராயிங்ஸை காட்டியிருந்தேன், ஒரு ரெஃபரன்ஸ் டிராயிங். அதில் பார்த்தீங்கன்னா கிரிட் ரெஃபரன்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், 8 2 F 1 2 3ன்னு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா இதை 2 டைரக்ஷனாக நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிடலாம். அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷன் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன் அப்படின்னு. எதுக்குன்னா இப்படி நம்ம பிரிக்கக்கூடிய நேரத்தில் எந்த பீமும் மிஸ் ஆகாமல் நமக்கு கரெக்டாக எடுக்க முடியும். ஏன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் எத்தனை பீம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 பீம் இருக்குது. வெர்டிக்கல் டைரக்ஷனில் 1 2 3 பீம் இருக்குது. அப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் 6 பீம் இருக்குது, வெர்டிக்கல் டைரக்ஷனில் 3 பீம் சொல்லக்கூடியதை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதோட சைஸை அடுத்து நம்ம நோட் பண்ணணும். அப்போ சைஸை நோட் பண்ணதுக்கு கிரிட் ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ ஃபஸ்ட்டு பீமினுடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா A1 A3, அதனுடைய சைஸ் 6.10 மீட்டர் இருக்குது. இதை நம்ம நோட் பண்ண பிறகு இதே சைஸில் வேறு ஏதாவது கிரிட்டில் பீம் வருதான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் F1 F3லையும் சேம் சைஸில் ஒரு பீம் இருக்குது, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிடணும். அடுத்தது செகண்ட் கிரிட் Bயில் என்ன சைஸில் இருக்குது, 3.125ல் ஒரு பீம் இருக்குது. அப்போ B2 B3யில் ஒரு பீம் இருக்குது. இதே சைஸில் அடுத்து வேறு ஏதாவது கிரிட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணக்கூடிய நேரத்தில் E2 E3யில் ஒரு பீம் சேம் சைஸில் இருக்குது, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது சியை பொறுத்த வரைக்கும் C1 C2வில் ஒரு பீம் வருது, 3.20 மீட்டரில் இருக்குது, அதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது கிரிட்டில் இருக்குதான்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் Dலையும் சேம் சைஸில் ஒரு பீம் இருக்குது. அதாவது D1 D2வில் 3.20 மீட்டரில் இருக்குது, இதையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். F ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். இப்போ நமக்கு ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வரக்கூடிய அந்த 6 பீமினுடைய லெங்க்த்தையும் நம்ம இப்போ நோட் பண்ணிட்டோம். இதற்கு அடுத்தது வெர்டிகல் டைரக்ஷனில் என்ன இருக்குது,
1A 1Fல ஒரு பீம் 7.6 மீட்டரில் இருக்குது. இதே லெங்க்த்தில் வேற கிட்ல இருக்கான்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்தது வரைக்கும் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். 2A 2Fல வந்து ஒன்று இருக்குது, 3A 3Fல ஒன்று இருக்குது. எல்லாமே 7.60 மீட்டரில் தான் நமக்கு கிடச்சிருக்குது. டோட்டல் லெங்க்த்தை நம்ம எடுத்துட்டோம். எவ்வளோ பீம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியதையும் பார்த்துட்டோம். அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் 6 பீம் இருக்குது, வெர்டிகல் டைரக்ஷனில் 3 பீம் இருக்குது. இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா கட்டிங் லெங்க்த்தை வந்து எடுக்கணும். அப்போ கட்டிங் லெங்க்த்தை நம்ம எடுக்கக்கூடிய நேரத்தில் பீம்னுடைய கவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 25 mm கிளியர் கவர் வந்து பீமுக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ கிளியர் கவர் 25 mm நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கட்டிங் லெங்க்த்தை ஆரம்பிச்சிடலாம். ஸ்ட்ரைட் லெங்க் ப்ளஸ் 2 L லெங்க் மைனஸ் பெண்ட் டிடக்ஷன். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு கட்டிங் லெங்க் எவ்வளோன்னு சொல்லக்கூடியது கிடச்சிடும். இப்போ நம்மக்கிட்ட 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைஸில் வந்து பீம் இருக்குது. அந்த பீமுக்கு ஒவ்வொரு பீமுக்கு எவ்வளோ கட்டிங் லெங்க் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பீமை பொறுத்தது வரைக்கும் 6.10 மீட்டர் இருக்குது. இதனுடைய டாப் பார் என்ன கட்டிங் லெங்க் எடுக்கணும்னா 6.05 ப்ளஸ் 0.3 மைனஸ் 0.048. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.30 மீட்டர் வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும் டாப் பார். அப்போ பாட்டம் பார் எவ்வளோ வரும்னா 6.05 ப்ளஸ் 0.50 மைனஸ் 0.048. 6.50 மீட்டருக்கு அதனுடைய பாட்டம் பார் வந்து நம்ம கட் பண்ணணும். செகண்ட் பார் பொறுத்தது வரைக்கும் 3.12 மீட்டர் இருக்குது. இதனுடைய டாப் கட்டிங் லெங்க் பார்த்தீங்கன்னா 3.07 ப்ளஸ் 0.3 மைனஸ் 0.048. 3.23 கட்டிங் லெங்க் வந்து இதுக்கு தேவைப்படுது. இதனுடைய பாட்டம் பாரை பொறுத்தது வரைக்கும் 3.07 ப்ளஸ் 0.5 மைனஸ் 0.048. 3.53 மீட்டருக்கு இதை கட் பண்ணி நம்ம எடுக்கணும். அடுத்தது 3.20 மீட்டர் பீமுக்கு டாப் பாரை பொறுத்தது வரைக்கும் 3.15 ப்ளஸ் 0.3 மைனஸ் 0.048. 3.40 மீட்டர் அதனுடைய கட்டிங் லெங்க் வரும். பாட்டம் பாரை பொறுத்தது வரைக்கும் 3.15 ப்ளஸ் 0.5 மைனஸ் 0.048. 3.60க்கு அதனுடைய பாட்டம் பாரை கட் பண்ணி எடுக்கணும். அடுத்து ஃபோர்த் பீமை பொறுத்தது வரைக்கும் 7.60 மீட்டர். இதனுடைய டாப் பாரை பொறுத்தது வரைக்கும் 7.55 ப்ளஸ் 0.3 மைனஸ் 0.048. 7.80 மீட்டருக்கு டாப் பார் தேவைப்படும். பாட்டம் பாரை பொறுத்தது வரைக்கும் 7.55 ப்ளஸ் 0.5 மைனஸ் 0.048. 8.02 மீட்டருக்கு பாட்டம் பாரை வந்து கட் பண்ணணும். இதுதான் நமக்கு ஆக்சுவல் சைஸ் ஆஃப் கட்டிங் லெங்க். இந்த சைஸில் நம்ம கட் பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு எந்த வேஸ்டேஜ்னு சொல்லக்கூடியதும் இதில் வராமல் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்திடலாம், பர்ஃபெக்டாக நம்மளுடைய பார்பனிங் ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம ஸ்ட்ரப்ஸினுடைய கட்டிங் லெங்க்த்தை பார்த்துடலாம். 0.956 மீட்டர் வந்து இதுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரப்ஸ் எவ்வளோனா 265 தேவைப்படுது இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் பிளிந்த் ஏரியாவுக்கு. அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் இந்த பதிவில் நம்ம 500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரக்கூடிய பிளிந்த் பீம் அதனுடைய ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட கால்குலேஷன் ப்ராசஸை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதற்கான பதிலை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த பதிவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறது என்னன்னா, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்ன்னு சொல்லக்கூடியது போடக்கூடிய நேரத்தில் ஒரு எனர்ஜின்னு சொல்லக்கூடியது கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.